வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் அன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த உங்களுடைய பழைய சேட்ஸ் வந்துட்டு அது இருக்காது. அதனால அதை எப்படி ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துக்கிறேன். இந்த சேட்ஸ் எல்லாம் எப்படி பேக்கப் எடுக்க போகிற பாருங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி சேட்ஸை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா சேட் பேக்கப்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா பேக்கப் டு கூகுள் ட்ரைவ்னு இருக்கும். அதில் நெவர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜரில் வந்துட்டு சேவ் ஆகிரும். அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி நீங்களே பேக்கப் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு நார்மலாகவே பேக்கப் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் அது வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வாட்ஸ்அப்னு இருக்குது பாருங்கள் அந்த ஃபோல்டரு. இதில் தான் நம்ம பேக்கப் எடுத்த சேட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும், சேவ் ஆகி இருக்கும். இப்போ நான் அந்த வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே காணாமல் போயிடும். இப்போ அதை பழையபடி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அந்த சேட்ஸ் எல்லாம் பழையபடியும் ரீஸ்டோர் பண்ணதுக்காண்டி இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பழையபடி உள்ளே இப்போ அக்ரி அண்ட் கண்டினியூன்னு எப்பவும் போல் கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. எப்பவும் போல் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஓடிபி வரும். அதுக்கப்புறம் அந்த ஓடிபியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டோருங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு எதுவும் கிளிக் பண்ணிடாதீங்க. அந்த ரீஸ்டோருங்கிற பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டோர் ஆகும். ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும் வரும். அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நேமை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள் உங்களோட சேட்ஸ்லாம் அப்படியே வந்திருக்கும். இதில் வந்துட்டு இப்படி ஒரு ஆப்ஷன் டப்புன்னு வந்து நிற்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு டெய்லி வீக்லி மந்த்லின்னு கேட்பாங்க. நான் வந்துட்டு நெவர் கொடுத்துருக்கேன். ஏன் நெவர் கொடுக்குறேன்னா இது வந்து அடிக்கடி பேக்கப் எடுக்கும், அதுக்காண்டி தான் கேட்குது. நான் வந்துட்டு நெவர் கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா தெரியும் நம்ம பழைய வாட்ஸ்அப்பில் இருந்த சேட்ஸ் அப்படி இதில் கொண்டு வந்துட்டோம். இப்படி தான் நீங்கள் உங்களுடைய பழைய சேட்ஸ் எல்லாம் வந்துட்டு புது வாட்ஸ்அப்பில் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு கமெண்ட்டில், அதனால தான் நான் வீடியோ மேக் பண்ணது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்ல ஆல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.